சரி சார், அதே மாதிரி நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்கினாரு. நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க நடிகர் வந்து கட்சி தொடங்கி இருக்காரு, ஆனா அதுக்கப்புறம் அவர் யாரு என்னங்கிற நிலைப்பாடை சொல்லட்டும்னு சொன்னீங்க. இப்ப வந்து அவர் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் தொடங்கியிருக்காங்க. அதுல வந்து நிறைய விஷயங்களை அவர் பேசி, அதாவது பாசிசம் பாயாசம் சொல்லி திராவிட கட்சிகளையும் எதிர்க்காரு, பாஜக போன்ற கட்சிகளையும் எதிர்க்கிறாரு. பாசிசம் பாயாசம் ஒரு கொள்கை நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வேணா நினைச்சுக்கலாம். அது எனக்கு ஒரு கொள்கையா படல. அதனால சினிமாவுக்கு எழுதுற பஞ்ச் டயலாகுக்குலாம் நான் பதில் பஞ்ச் டயலாக் என்னால கொடுக்க முடியாது. தொடர்ந்து தமிழ்நாடு பொறுத்தவரையும் திராவிட அரசியல் தான் எடுபடுற. கடந்த 50 ஆண்டுகள்ல வந்து திராவிட அரசியல் தான் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கு. அதே மாதிரி இவர் திராவிட கருத்துக்களை திராவிட கொள்கைகளை முன்னிறுத்தி கொண்டு வராரு. இதை எப்படி பாக்குறீங்க? இதுல தமிழ்நாட்டுடைய கட்சி இப்பதான் சின்ன ஒரு அடி எடுத்து வச்சிருக்கு. போக போக தான் தெரியும். இன்னும் அவருடைய கொள்கை தெளிவு எனக்கு தான் விளங்கல. போக போக தெளிவாகும் நினைக்கிறேன். மூன்றாவது பெரிய கட்சியா உருவெடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அதெல்லாம் தேர்தல் தாங்க முடிவு பண்ண முடியும். யாரு பெரிய கட்சி, யாரு சிறிய கட்சி, யாருக்கு 3வது இடம், யாருக்கு முதல் இடம் அப்படின்றதெல்லாம் தேர்தல் தான் முடிவு பண்ண முடியும். தேர்தலுக்கு முன்னாடி ஹேசியத்திலே என்னால சொல்ல முடியும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி பேசி எல்லா அரசியல் கட்சியும் போட்டியிடும் பொழுது ஆட்சி அமைப்போன்ற ஒரு நம்பிக்கையில தானே போட்டிடுவாங்க. ஆட்சி அமைக்க மாட்டோம், ஜெயிக்க மாட்டோம்ன்ற நம்பிக்கையில யாரும் எந்த போட்டியிலும் இறங்குறது இல்லையே. எனக்கு நானும் இது வரைக்கும் 3 தேர்தலை நானும் நேரடியா சந்திச்சிருக்கேன். 13 தேர்தலை நான் வந்து பார்த்திருக்கேன். எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தேர்தலை சந்திக்கும் போது வெற்றி அடைய போகிறோம், ஆட்சி அமைக்க போகிறோம் என்ற ஒரு இலக்கோடு தானே போட்டியை சந்திப்பார்கள். அந்த வகையில இது யதார்த்தம் தானே. கொள்கையிலேயே வந்து சொல்லும் போது சொன்னாரு, திராவிடமும் தமிழ் தேசியம் தனது கண்கள். அவங்க கொள்கைக்கு நான் விளக்கம் கொடுக்க முடியாதுங்க. அவங்க கொள்கைகளுக்கு அவங்க தான் விளக்கம் கொடுக்க முடியும். பேசுறாங்க அப்பப்போ தொலைக்காட்சியில ஒரு லைன் நான் பாக்குறேன்னே எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய தெளிவினம் வரல. அவர்களுடைய கொள்கையை அவர்கள் தான் பிரகடனம் செய்ய வேண்டும். அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்று காலம் தான் நிர்ணயம் செய்யும். அமித்ஷா கோவைக்கு வந்தது எப்படி எல்லாம் வரலாமே. இந்தியாவோட உள்துறை அமைச்சர் எல்லா ஊருக்கும் வரலாம். சொந்த இந்தியாவுடைய பிரஜை எந்த பகுதிக்கு வேணா செல்லலாம், நல்லா வரலாம். அடிக்கடி வரட்டும். தமிழ்நாடு தப்பே கிடையாது. நான் கூட நேற்று சிவராத்திரி ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டேன். திருமயத்தில் இருக்கிற வி கோட்டையூர்ல அகத்தீஸ்வரர் கோயில் சிவராத்திரி ஃபங்க்ஷன்ல நானும் கலந்துக்கிட்டேன். நான் என்ன லைவா காமிக்கல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நான் நாட்டியமும் ஆடல. பொறுப்பு சட்ட ரீதியாக அதை அணுக வேண்டும். ஆனால் காவல்துறை எதற்காக ஏன் ஒருத்தரை அடித்தார்கள் என்று அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி மும்மொழி கொள்கை பிரச்சனை, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்கப்படும் அப்படின்லாம் வந்து மத்திய கல்வி அமைச்சரே பேசுறாரு. இதுக்கு வந்து ஸ்டாலினும் வந்து ஒரு முதலமைச்சரும் வந்து எதிர் விமர்சனம் வந்துட்டு. அதாவது வந்து நிதி கொடுக்க முடியாதுன்னு வந்து வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு நிமிடம் கூட, ஒரு நொடி போதும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இதை எப்படி பாருங்க? மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. தமிழ்நாட்டில் ஒருமித்த கருத்து உண்டு. ஆங்கிலமும் தமிழும் போதும். 3வது மொழியை திணிக்க கூடாது தமிழ்நாட்டு மீது. இந்த 3வது மொழியை வேண்டாம் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்கின்றன. ஒரு அரசியல் கட்சியை தவிர, பாஜகவை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளும் இதுல தெளிவாக இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை போதும், தமிழ் ஆங்கிலம் போதும் என்று சொல்கிறார்கள். ஒண்ணு கேட்கிறேன், வட இந்தியாவிலிருந்து நிறைய பேர் தென்னிந்தியாவுக்கு வேலைக்கு வராங்க, தமிழ்நாட்டுக்கே வராங்க. வரவேற்கிறேன். அவங்க அவங்க எல்லாம் தேவைதான் தமிழ்நாட்டுல வேலைக்கு. வரும்பொழுது யாருக்கும் தமிழ் தெரியறது இல்லையே. அவங்க அங்க ஒன்றும் தமிழ் கத்துக்கிட்டு இங்க வர்றது இல்லையே. இங்க வந்து அவசியத்துக்காக, இங்க வந்து வேலையின் அவசியத்துக்காக தமிழ் கத்துக்கிறாங்க. அதே போல நம்ம ஊர்ல இருந்து யாராவது வட இந்தியாவுக்கு வேலைக்கு போனாங்கன்னா அவசியத்துக்காக கத்துக்குவாங்க. அவசியத்துக்கு வேணும்னா யார் வேணுமாலும் கத்துக்கலாம். ஆனா அதை கட்டாய பாடமாக்குறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் என்னுடைய நிலை, இதுதான் காங்கிரஸ் கட்சி நிலை, இதுதான் அனைத்து அரசியல் கட்சிகள், பாஜகவை தவிர இருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் நிலை என்னவென்றால், இன்றைக்கு தமிழ்நாட்டு கல்வி முறையில ஆங்கிலமும் தமிழும் போதும். நம்மளுடைய கல்வி முறை மற்ற மாநிலங்களோட முன்னேறி இருக்கிறது. நம்மளோட குறியீடுகள், சமுதாய குறியீடுகள் மற்ற மாநிலங்களோட முன்னேறி இருக்கிறது. அதனால இன்னொரு மொழியை திணிக்க தேவையில்லை. யாருக்காவது படிக்கணும்னு ஏதாவது ஒரு மொழியை படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை படிக்கலாம். 2வது, இன்னைக்கு இருக்கிற இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ காலத்துல மொழி வந்து முக்கியமே கிடையாது. எந்த மொழியை நான் பேசினாலும் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு வேற மொழி தான் தெரியும்னாக்க அது ஏஐ டிரான்ஸ்லேட் பண்ணிடும். அதனால தேவைக்கு ஏத்தாப்புல எல்லாரும் கத்துக்குவாங்க. வலுக்கட்டாயமாக ஒரு மொழியை திணிக்க வேண்டாம். மத்திய அரசாங்கம் செய்யும் செயல் என்னவென்றால் இந்தியை திணிக்க வேண்டும் என்பது அவருடைய அர்த்தம். இந்தியை திணித்ததால் தான் வட இந்தியாவிலே பல மொழிகள் அழிந்து விட்டன. நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து போஜ்புரி அந்த மாதிரி மொழியெல்லாம் நிறைய மொழி இருந்ததெல்லாம் அழிஞ்சு போச்சு. அதெல்லாம் இப்ப பழக்கத்துல இல்லாம போயிருச்சு.
அதனால அதே மாதிரி நம்முடைய கலாச்சாரத்தின் மீது இது ஒரு தாக்குதலாக தான் நான் பார்க்கிறேன். இந்தியை கட்டாய பாடமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை போதும். நான் இருமொழி கொள்கை கல்வி பள்ளிக்கூடத்துல தான் நான் படித்தேன். இருமொழி கொள்கை பள்ளிக்கூடத்துல என் மகளும் படிச்சது. 2 பேரும் நல்லா தான் இருக்கும் சார். அதே மாதிரி இந்த ஹிந்தி படிச்சாக்க வட மாநிலங்கள்ல போய் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுதான் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். வட மாநிலத்தில இருந்து நம்ம ஊருக்கு நிறைய பேர் வராங்க. இன்னைக்கு பொன்னமராவதியில கூட வட மாநிலத்துக்காரங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அவங்கள வரவேற்கிறோம், வேலை செய்யட்டும், நல்லா இருக்கட்டும். ஆனா வரும்பொழுது யாருக்கும் தமிழ் தெரியறது இல்லையே. இங்க வந்து அவசியத்துக்காக தானே கத்துக்கிறாங்க. அதே போல நம்ம ஊர்ல இருந்து வட மாநிலத்துக்கு யாராவது தொழில் ரீதியாக போக வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால் அவசியத்துக்காக அவர்கள் கத்துக்கொள்வார்கள். அதனால இதை வலுக்கட்டாயமா பண்ணணும்னு அவசியமே கிடையாது.